வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம பனங்கிழங்கு கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக நம்ம மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அது பனங்கிழங்குங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம பனைமரத்தோட பனம்பழத்துலேருந்து வரதான். அதாவது நம்ம பனைமரத்தோட பூ வச்சு அந்த பூ வந்து ஒரு பெரிய காயை அது பழுத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மரத்தை வந்து கீழே வந்து எடுக்கிறோம். அதை வந்து நம்ம இந்த மார்கழி டைமில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து இந்த மாதிரி நிலத்தில் வந்து இந்த கொட்டையை மட்டும் எடுத்து போட்டு முளைக்க வச்சுன்னு வச்சுங்க. ஒரு 1.5 மாதம் 2 மாதத்தில் வந்து இந்த மாதிரி கிழங்கா மாறிடும். இந்த கிழங்குங்கிறது அந்த பனைமரம் வளரக்கூடிய ஒரு ஸ்டேஜ் தான் இதுவும். இதுக்கு அடுத்து தான் வந்து இந்த பனைமரம் குட்டியாக வளரும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் இந்த கிழங்கா இருக்கும். இந்த கிழங்குலேருந்து அதுக்கு சத்து வந்து அது மூலமாக அது வளரும். இது வந்து இந்த பனைமரத்தில் குட்டி ஸ்டோரி. இது வந்து பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக நார்ச்சத்து ஜாஸ்தியாகவும் இருக்கும். இதே நீங்கள் திருச்செந்தூர் இந்த சைட்லாம் போய் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் எல்லா வீட்டில் இதெல்லாம் போட்டிருப்பாங்க. இது நிறைய பேர் சேலும் பண்ணுறாங்க. நீங்கள் திருச்செந்தூர் கோவில் பக்கம்லாம் போகிறீங்கன்னா அங்கே நிறைய பாட்டிங்க வந்து இந்த மாதிரி கிழங்கு பிடிங்கி அதை அவிச்சு விற்பாங்க. அதாவது பனங்களோட ஃபுல் ஃபார்மேட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த கொட்டை, அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு வடிவமாக இருக்கும். அதுக்கு மேலே உள்ள ப்ரீடிங்னு ஒரு சின்னதாக ஒன்று இருக்கும். சரிங்களா? அதுதான் வந்து அது வேறாக வந்து பெருசாக வளருது. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா தவங்கொட்டைன்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது இந்த பெரிய கொட்டை இருக்குல்ல, அது வந்து அதுக்குள்ளே வந்து தவுன்னு ஒன்று இருக்கும். சரியாக வளராத கிழங்குக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இனிப்பான ஒரு பொருள் இருக்குது. இது வந்து கொஞ்சம் ரேராக தான் கிடைக்கிறது. எல்லா பக்கமும் கிடைக்காது. ஜூஸ் எதுவுமே போட முடியாது. எடுத்து இந்த மாதிரி கடிச்சு சாப்பிட மட்டும் தான் முடியும். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பங்கமாக இருக்கும். நீங்கள் வந்து சவுத் சைட் போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த கோயில் சைடெலாம் கிழங்கு வைப்பாங்க, இந்த மாதிரி தவணை வைப்பாங்க. மறக்காம வாங்கி சாப்பிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.